ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் எம்கே ஆர்ட்ஸ் பாரடைஸ். நாம் இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. த்ரெட் ஒர்க்கில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்றது இதுவும் ஒரு முக்கியமான ஸ்டிச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு பிக்சர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன ஏரியாவை ஃபில் பண்ணுறதுக்கெலாம் என்னென்ன ஸ்டிச்சுன்றதை நான் முன்கூட்டி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவை நம்ம வந்து சீக்கிரம் ஃபில் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம இந்த மேட் ஃபில்லிங் சாய்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மேட் ஃபில்லிங் சாய்ஸை எந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பேசிக் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 லைன் வரைஞ்சிருக்கிறேன். இந்த 3 லைன் வரைஞ்சிட்டு ஒரு மேட் ஃபில்லிங் வந்து நம்ம ஒரு லாங் ஸ்டிச்சு அந்த மாதிரி லாங் ஸ்டிச்சாக போடுவோம். அது வந்து நம்ம பிரித்து போடுவோம் மேட்டு மாதிரி. அது எந்த மாதிரி பிரிக்கணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கோடு வச்சு ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சுக்கிறோம். நாம் இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டு கீழே உள்ள அடுத்த லைன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு லைன் போடுறோம். இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் நம்ம வந்து லைன் மார்க் பண்ணுறோம். இதுதான் நமக்கு வந்து மேட் ஃபில்லிங்க்கான மெயின் பகுதி. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு மேட் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன்று நம்ம செயின் ஸ்டிச்சால் தான் போடுறோம், வேறு எதுவும் கிடையாது. போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இதில் தான் நம்ம வந்து குத்தி நம்ம லாங் ஸ்டிச் போட்டுக்கணும். ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம லாங் ஸ்டிச் தான். இந்த ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம வந்து லாங் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கிட்டே வரோம். இந்த இடத்துல முடிச்சுட்டு சின்னதாக ஒரு லாக் போடுறோம். லாக் போட்டுட்டு இப்போது நாம் இங்கேருந்து ரிட்டன் திரும்புகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம இந்த லைனில் எடுத்துகிட்டு அதே லைன் தான் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். இப்போ திரும்ப நம்ம ரிட்டனில் வரோம் அப்படின்னாலும் அதே மாதிரி அந்த லாஸ்ட்டு போயிட்டு ஒரு சின்ன லாக் போட்டுக்கிறோம். சின்ன லாக் போட்டுக்கிட்டு திரும்புகிறோம். இப்போது மேலே போயிட்டு சின்ன லாக் போட்டுட்டு திரும்ப ரிட்டனில் வரேன். ரிட்டனில் வரும்போதும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், அதே லைனில் தான் வரும். ஆனால் நெருக்கி போடணும். அந்த ஃபஸ்ட் லைனோடையே நெருக்கி போடணும். நமக்கு வந்து ஒயிட் கிளாத்து கேப்பு தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து போடணும். இப்போ போடுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வரும்போது சின்னதாக லாக்கு. இதையே நம்ம வந்து கண்டினியூ பண்ணி நம்ம போட்டுட்டு வரணும். இந்த மாதிரி திரும்ப ரிட்டனில் போயிட்டு திரும்ப ரிட்டனில் வந்துட்டு இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு பார் இது முடிகிற வரைக்கும் இதே லைன் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு வரும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த லைனுக்கு எப்படி வரணுன்றதை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பார் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் பார் போட போகிறேன். இந்த செகண்ட் பாரில் இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, இந்த 2 ஸ்டிச்சுக்கு இந்த 2 கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டிச்சுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்குது இல்லையா, அந்த ஒவ்வொரு ஸ்டிச்சோட நடு சென்டரில் வந்து நம்ம இப்போ வந்து குத்திக்கிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த மேட் ஃபில்லிங் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அதுதான் மேட் ஃபில்லிங்கும் கூட. இப்போது இந்த ஸ்டிச்சோட சென்டரு, அடுத்தது இந்த ஸ்டிச்சோட சென்டரு, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சோட சென்டருக்கு போகணும். இப்போ லாஸ்ட்டாக வரும்போது இதில் ஆஃப் தான் வரும், உயரம் கம்மியாக வரும். சின்ன லாக் போட்டுக்கிறோம். ரிட்டன் போகும்போதும் இந்த பார் முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல என்ன ஸ்டார்ட் பண்ணுறோமோ இதே இந்த கோட்டில் தான் நாம் வந்துட்டு வரணும். இப்போது இந்த மாதிரி நம்ம இந்த பார் ஃபுல்லாக போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேட் ஃபில்லிங்கோட அந்த லுக்கு கிடைக்கும். அது என்னன்றத இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ நீட்டாக இருக்கும்.
பார்க்குறதுக்கும் நமக்கு சீக்கிரம் ஃபில் பண்ணிடும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பார் வந்து போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஒரு கட்டமாக போட்டு அதை மேலே ஒரு விதமாக முடிச்சிருக்கிறேன். கீழே வந்து அதுக்கு கேப்பில் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுதான் நமக்கு வந்து மேட் ஃபில்லிங். இது வந்து சும்மா லைனில் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம போட்டு ஃபில் பண்ணணும் பிக்சரில். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேட் ஃபில்லிங்க்கு சில ஷேப்ஸ் கொடுக்குறேன். அந்த ஷேப்ஸ் வச்சு நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வச்சு நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணுங்கள். இப்போது மேட் ஃபில்லிங்க்கு ஷேப்ஸ்ன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த பாருங்கள். இப்போ இதுதான் நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சது. இந்த மாதிரி 3 லைன்ஸ் வரைஞ்சிட்டு இதில் நம்ம இடையில டிவைட் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட ஃபஸ்ட்டு பார் என்ன கேப் இருக்குமோ அந்த கேப் தான் அடுத்தடுத்த நம்மளுக்கு வந்து பாக்ஸாக நமக்கு கேப் இருக்கும். இந்த 2 லைனுக்கும் இடையில நமக்கு வந்து இந்த அடுத்த பாரில் உள்ள கோடு போட்டுக்கணும். இதில் வந்து இங்கே நான் கேமராவில் காமிக்கிறதுனால நான் டக்குன்னு போட்டுட்டு வரேன். இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. இது நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் வரைஞ்சிக்கணும். இதுக்கு நேராக போடணும். இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிங்க. அந்த இடத்துல பட்டம் ஷேப் பண்ணும்போது இந்த மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு, அதுக்கப்புறம் இந்த சைடு பண்ணுறீங்க. இப்போது சென்டரில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும். சென்டர் ஸ்டிச்சுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு விட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கோடு போடுங்க. கீழே எந்த இடத்துல முடியுதோ அந்த கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லைங்களா, இதோட கேப்பு, அடுத்த கேப், அடுத்த லைனுக்கு இப்படி நீங்கள் லைன் ட்ரா பண்ண மலைக்காதீங்க. லைன் ட்ரா பண்ண மலைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அழகாக வராது. லைன் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போது இதில் இந்த ஃபஸ்ட்டு பாரை போட்டுட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சைடு ஃபுல்லாக ஃபிட் பண்ணும். இந்த வட்டத்துலேயும் அதே மாதிரி தான் அவுட்லைன் கொடுத்துக்குங்க. இது முடித்தோடனே உள் பக்கம் ஸ்டிச்சு, வெளிப்பக்கம் லாக்கு, இந்த மாதிரி போடணும். அடுத்தது ட்ரையாங்கிள், அதாவது முக்கோண ஷேப் எடுக்கிறோம். இதுலேயும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். இதுலேயும் இப்போ இதில் எப்படி ஒரு கலர் மாற்றி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இதுலேயும் கலர் மாற்றி நீங்கள் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம், அடுத்து டிவைட் பண்ணுறோம். இங்கே இப்போ இது ரெண்டுக்கும் இடையில ஸ்ட்ரைட் லைன் பண்ணுறோம். இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷேப்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி காமிங்க. பட்டம் ஷேப் பண்ணும்போது இந்த மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு, இப்போ ஷேப்ஸில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இந்த ஷேப்ஸ் வந்து தேர்டு, இந்த ஷேப் வந்து ஃபோர்த்து. இவ்வளோ மட்டும் நீங்கள் ஷேப்ஸ் போட்டால் போதும். இதுக்கு ஒரு பிக்சர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மேட் ஃபில்லிங்கை ஃபினிஷ் பண்ணி காமிக்கங்க. ஃபஸ்ட்டு ஷேப்ஸை போட்டு கரெக்ஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமாட்டும் நீங்கள் போடுங்க.